தோற்றத்தில் கவர்ச்சியும் பேச்சில் வசீகரமும் புத்திசாலித்தனமும் கொண்ட ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு வரப்போகிற 2026 ரொம்ப அருமையாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் தசாபுத்திகள் சப்போர்ட்டிவாக இருக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் தொடலாம் இந்த காலகட்டத்தில். அதுக்குண்டான கோச்சார கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ல் குரு பகவான் உட்காந்துருக்காரு, 11ல் சனி பகவான் சப்போர்ட்டிவாக உட்காந்துருக்காரு, 10ல் ராகு பகவான். 3 பேரும் வருட கிரகங்கள். இவங்க 3 பேரும் அருமையாக உட்காந்துருக்காங்க. மாதக்கோள்களான சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க 4 பேரும் உங்கள் ராசிக்கு 8ல் உட்காந்துருக்காங்க. ஆனால் குரு பார்வையோடு உட்காந்துருக்காங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், 5 கூடிய புதன், 7 கூடிய செவ்வாய் இவங்க எல்லாரும் 8ல் இருந்து குரு பார்வையோடு நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா கோள்களுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்குது. கோச்சார கிரகங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்குது. இதில் எதுவும் தப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தில் நடக்கிற தசைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம். அதுதான் காரணமாக இருக்கும். தனாதிபதி புதனும் 8ஆம் இடத்ததிபதி குரு பகவானும் 2 பேரும் பரிவர்த்தனை. அப்போ திடீர் அதிர்ஷ்ட பணவரவு அந்த மாதிரி கண்டிப்பாக ஏற்படும். உங்களோட புத்திசாலித்தனம் அதுக்கு உதவி செய்யும். 4க்குரிய சூரியன் 8ல் போய் உட்கார்ந்துருந்து தாயாருக்கு சில உடல்நல பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு பார்வையினால் அது சரியாகும். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிறது, அதாவது 4ல் இருக்கிற கேது கொஞ்சம் நிம்மதியை கெடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. 4ல் இருக்கிற கேது வீட்டுக்குள்ள சில சங்கடங்களை உண்டு பண்ணுவார். தகப்பனார் வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டுங்க. மார்ச் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ல் இருந்து குரு 10ல் இருக்கிற ராகுவை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு 3ல் போய் உச்சமான குரு 11ல் இருக்கிற சனி பகவானை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப தொழில்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா எல்லா கிரகமும் சாதகமாக வர்றப்ப நம்மளோட முயற்சி இன்மையால் அதை விட்டுறக்கூடாது. அந்த வாய்ப்பை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல்நிலையை கவனிச்சிங்கன்னா 4ல் இருக்கிற கேது பகவான் கொஞ்சம் சோகரவு, நெஞ்சு பகுதியில் எரிச்சல் கொடுக்கறது, வாழ்க்கை துணைகள் வழியாக சில பிரச்சனைகள், குழந்தைகள் வழியில் செலவை கொடுக்கறது, குழந்தைகள் சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கவலை தான் கொடுக்கும். ஆனால் இது எல்லாமே மாதக்கோள்களோட பலன்களில் வர்றதுனால இந்த கோள்கள் ஒரு 20 நாள் 30 நாள் அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்த ராசிக்கு மாறுறப்போ இந்த பலன்கள் மாறும். அந்த கிரகங்களுக்கு சுபரான குருவோட பார்வை வரும்பொழுது இதுக்கெல்லாம் நிவர்த்தியும் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆனால் வருடக்கோள்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுற ராகு, கேது, குரு, சனி இவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் பொழுது இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடு வாசல் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுனாவோ, இல்லை புதுசாக வாகனங்கள் வாங்கணும்னு தோணுச்சுனாவோ, இல்லை ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் இந்த காலகட்டம் சரியாக ஒத்துழைக்கும் உங்களுக்கு. வருட ஆரம்பத்தில் தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை கவனிக்க வேணும். வருமானத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை தெரியலைங்க கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் வீட்டுக்குள்ள நிம்மதிகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அது கேது பண்ணுற வேலை. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது இது மாதிரி பண்ணி உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் என்ன அப்படின்னா வெளித்தோற்றத்தில் கொஞ்சம் ஆர்வம் காமிப்பீங்க. வெளித்தோற்றமும் முக்கியம்தான். ஆனால உள்ள இருக்கிற எல்லாமே நல்லா இயங்கணும் இல்லைங்களா? அதனால உடற்பயிற்சி எல்லாருக்குமே கொஞ்சம் அவசியமா இருக்கும். செவ்வாய் திசை, ராகு திசை இது மாதிரி நடக்கிற ரிஷபராசிக்காரர்கள் இந்த ராகுவோ செவ்வாயோ ஜாதகத்துல கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க அப்படின்னா எதிர்பாலினம் மூலமா சில தொந்தரவுகள் ஏற்படும். ஆணா இருந்தா பெண்களாலையும், பெண்களா இருந்தா ஆண்களாலையும் சில தொந்தரவுகள், செலவுகள், வீண் விரயங்கள் இந்த மாதிரி ஏற்படலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் சனியும். இப்போ இந்த புதன் திசையும் சனி திசையும் மெயினாக புதன் திசை வர்றப்ப இவங்க மாபெரும் உச்சத்தை அடைவாங்க. அதாவது அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் புதன் திசை வரும்பொழுது இவங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு. அதே போல் சனி பாதகாதிபதியாக வந்தாலும் பூர்வீகத்தில் இருக்க விட மாட்டாருங்க. அப்பாவோட சொத்துக்கள்ல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். மற்றபடி அவர் தொழிலெல்லாம் அதிகமாக கை வைக்கிறது இல்லை. சுகரோட சம்பந்தம் கிடைக்கும் பொழுது தொழில்நிலை நல்லாவே இருக்கும். திரும்பவும் சொல்றேன், இந்த வருடம் அதாவது வரப்போற 2026 உங்களுக்கான வருடம். அதனால இதை கரெக்டாக பயன்படுத்தி வாழ்க்கையில மேன்மேலும் வளம் பெற வாழ்த்துகிறேன். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸ்ரீ மாந்தீஸ்வரனை வணங்கி விடைபெறுகிறேன்.
உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. வணக்கம் நண்பர்களே.